இது செம ஐட்டம் இல்ல? இது எங்க கிடைச்சது? அதான்டா மைக்கேல், நான் கை தட்டினா போதும் துபாயில இருந்து கூட பொருள் வரும். டேய் ட்ரை அடிக்காத. ஏய், குழந்தைங்களோட காவலன் போறான். அவளை போக சொல்லுண்ணா. ரொம்ப திமிரு பிடிச்சவ, நமக்கு செட் ஆகாது. ஒரு பாடம் அவனுக்கு புகட்டணும். என்ன பண்ண போறீங்க? அவளை விட்டுருண்ணா. நீங்க இங்க கொண்டு வர கொஞ்சம் லேட் ஆயிருந்தா கூட ஒருவேளை அவ காலை எடுக்க வேண்டியதா போயிருக்கும். டோன்ட் வரி அபவுட் தட். முட்டி கீழே தான் 2 ஃப்ராக்சர். மினிமம் 3 மாசமா பெட் ரெஸ்ட் தேவைப்படும். இது ஒரு பெரிய சோதனையா இருக்கும் சார். ரொம்ப பிரில்லியண்டான பொண்ணு சார். எனக்கு தெரியும். எப்படி இருந்தாலும் உயிர் பொழைச்சிருச்சுல்ல. இல்ல இடிச்ச வண்டியை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்கா? இல்ல டாக்டர், தேடிட்டே இருக்காங்க. நல்ல ஒரு அட்வொகேட்டை பாருங்க. நல்ல கிளைம் வர வேண்டிய கேஸ் தான். கண்டிப்பா டாக்டர். அச்சுவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ கண்டிப்பா அதை நாங்கள் பண்ணியிருப்போம். அச்சுவுக்கு வாழ்க்கை திரும்பி கொடுக்கணும் டாக்டர். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் மேல இருக்கிற இந்த கேரிங் நான் அப்ரிஷியேட் பண்றேன். தேங்க்யூ டாக்டர். ஆல்பபெட்ஸ் வச்சு அம்மாவுக்காக கவிதை எழுதி லோக பிரபலமான அச்சு என்ற +2 ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாத வண்டி இடிச்சு ரொம்ப சீரியஸா இருக்காங்க. 1ஆம் கிளாஸ் புத்தகத்துல இந்த கவிதையை சேர்க்கிறதுக்குன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அச்சு சீரியஸான நிலைமையை தாண்டிட்டாங்கன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்து நியூஸ் வந்திருக்கு. அச்சு அச்சு இங்க பாரு, யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பாரு. நீங்க ஸ்கூலுக்கு போகலையா? அங்க போயிட்டு தான் வரேன். யார் கூட வந்தீங்க? நாங்க தான் கொண்டு வந்தோம். ஏன் நீங்க கிளாஸை கட் பண்ணீங்க? இங்க பாருங்க, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா தோத்து போனது நாங்க தான். அப்பாவையும் அம்மாவையும் கஷ்டப்படுத்தாதீங்க. இப்படி எல்லாம் கடவுள் நமக்கு முன்னறிவிப்பு கொடுக்கறது அகங்காரம் இல்லாம இருக்கதான். பிரேமா, நீதான் இவங்களை எல்லாம் பார்த்துக்கணும். இனி ஒரு கிளாஸை கூட மிஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டேன். முடியலடி, சுத்தமா முடியல, சத்தியமா முடியல. எப்படிதான் அன்பு காட்டுவீங்களா? ரெண்டு நாள் கழிச்ச பிறகு வீட்டுக்கு போயிடலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இங்க பாருங்க, இனிமே ஒரு கிளாஸ் கூட நீங்க கட் பண்ண கூடாது, புரியுதா? நம்மளோட அந்த காய்கறி தோட்டத்தை நீங்க தான் இனிமே பாத்துக்கணும். அதெல்லாம் மூப்பனும் ஃபேசியும் நல்லா பாத்துக்கிறாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் இவங்க பாத்துக்குவாங்க.
நாங்கள் டாக்டர்கிட்ட பேசினோம், கூடிய சீக்கிரம் சரியாயிருவேன். நான் அடிக்கடி வரேன். நீங்களும் வாங்க. ம். போயிட்டு வரேன் அச்சு. கிளம்புறேன். அக்கா இப்படி வருத்தப்பட்டா அச்சுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். முடியல மாயா. அவ படுத்திருக்கிறத பார்த்தா நெஞ்சு வெடிச்சு போற மாதிரி இருக்கு. நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். இது சொல்லாத ஒரு நாள் கூட இல்லை. எனக்கு தெரியும் என் பொண்ணு உள்ளுக்குள்ள அழுவா. அவளோட கனவெல்லாம் போயிடுச்சுல்ல. உனக்கு தெரியும்ல மாயா, கண்ணு முன்னாடி ஏதோ ஒரு சின்ன உயிரை அடிபட்டு கிடக்கிறத பார்த்தாலே அவ துடிச்சிருவா. அவளோட மனசு அப்படித்தான். அப்புறம் அதை காப்பாத்திட்டு தான் அவன் மத்த வேலைய பாப்பா. அந்த மாதிரியான என் பொண்ணுக்கா கடவுளே ஏன் இப்படி கடவுள் எங்களை சோதிக்கிறாரு? அப்படிலாம் பேசாதீங்கக்கா. வாழ்க்கையில இன்ப துன்பம் எல்லாமே அனுபவிச்சு தானே ஆகணும். அவளை கடவுள் நமக்கு திரும்பி கொடுத்துட்டாருல, எல்லாம் சரியாயிடும். 10 வயசுல அவ அப்பா இறந்தப்போ உங்களுக்கு தைரியம் கொடுத்த பொண்ணுதான் அக்கா அவ. இதையும் அவளால கடந்து போக முடியும். அக்கா இப்படி வருத்தப்பட்டுட்டே இருந்தா எங்களால அது தாங்க முடியாது. கண்ணை தொடங்க அக்கா. நீங்க அவளை பாருங்க, நாங்கெல்லாம் இருக்கோம்ல உங்க கூட. கடையெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம், அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கொச்சுவும் கூட இருக்காருல. அப்புறம் நான் கிளம்புறேன் அக்கா. வா தங்கம், நான் நாளைக்கு வரேன். டாடா. இது எப்படி நடந்தாலும் அச்சுவோட நேரமும் ஆரோக்கியம் தான் நஷ்டமாயிடுச்சு. இது எப்பவும் திரும்ப கிடைக்காது. கேஸ் எதுவும் தேவையில்லைன்னு அச்சு ஏன் அட்வொகேட்ட சொன்ன? இப்போ வேணான்னு தோணும், அப்புறம் அது தப்புன்னு தோணும். இனியும் அவங்க வருவாங்க, நடந்ததெல்லாம் அப்படியே சொல்லுங்க, மீதி அவங்க பார்த்துப்பாங்க. யாரையும் கஷ்டப்படுத்த வேண்டான்னு தான் இவ சொல்றா. என்ன தொந்தரவு? யாரும் அவன் பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கலையே. உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை வாங்கி தரேன், அவ்வளவுதான். கேஸ் நடக்கட்டும். உங்களுக்கு ஃபேவரபிளா விதி வந்தா அது நல்லது தானே. உன்னை இடிச்ச வண்டி கூடி சீக்கிரம் நான் பிடிச்சிடுவேன். அது எவரா இருந்தாலும் தண்டனை கிடைக்கும். டேய், அவங்க அங்கே இருக்காங்க. நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? தலைவி போனோன்னு நீங்கள் எல்லாம் சோகமாயிட்டீங்களா? விளையாடுறியா? விளையாடுற இடத்துல தான் விளையாடுவேன். இப்போ நான் வந்தது வேற ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல. அச்சோட நிலைமை நம்மளை மட்டும் இல்லை, நம்ம டீச்சர்ஸையும் மென்டலி பாதிக்கப்படுத்தியிருக்காங்க. அதை யாரும் வெளியில் அவ்வளோக்கும் காட்டிக்கல. நாம் ஒன்றா இருந்தால் நம்மளால் நிறைய விஷயம் பண்ண முடியும். இல்ல, நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எப்படியாவது +2 பாஸ் பண்ணா போதும்னு நினைச்ச நான் கூட மாறுறதுக்கு காரணம் அச்சுவும் நீங்களும் தான். அச்சுவை நம்ம திரும்பி கொண்டு வர வேண்டாமா? எனக்கு புரியல. இப்போ நம்மளுக்கு அச்சு எக்ஸாம் எழுதணும். அது எப்படி முடியும்? முடியும், நீங்க தான் அச்சுவோட பலம். உங்க பேரண்ட்ஸ் மனசை வச்சா எல்லாமே நடக்கும். அதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியும்? அவ வீட்டுக்கு போய் அண்ணனைக்கு போர்ஷன் அவகிட்ட ஷேர் பண்ணணும். அது உங்களால முடியும். அது ஒரு நல்ல ஐடியா. ஆனா உங்க பேரண்ட்ஸோட சப்போர்ட் வேணும். டீச்சர்ஸோட சப்போர்ட் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும். இது நடந்துச்சுன்னா சந்தோஷப்படுற முதல் ஆள் நம்ம அச்சுவா தான் இருப்பா. அப்படின்னு நம்ம அதை டீச்சர்ஸ் கிட்ட சொல்லலாமா? நீங்களே போய் பேசுங்க, எதுவாக இருந்தாலும் நாங்கள் கூட இருக்கோம். நம்ம போலாமா? ஒரு நிமிஷம், ரம்யாவோட அப்பா வந்ததுக்கு அப்புறம் போலாம். அது பரவாயில்ல, நீங்க போங்க. வந்த அப்புறம் போலாம். பாப்பா கவலைப்படாத, சில பேரண்ட்ஸ் அப்படிதான், அது அன்புனாலதான். வந்துட்டாரு.
குட் ஈவினிங் அங்கிள். குட் ஈவினிங். பாய்டி, நாளைக்கு பார்க்கலாம். கிளம்புறேன்னா. சரி. போலாம். உங்களை கொண்டு போய் விட்டுட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போகணும். வா வா போலாம். அவ ரொம்ப சோகமா இருக்கா. நம்மளால என்ன பண்ண முடியும்? குட் ஈவினிங். எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே. நான் ஆட்டோ ரிக்ஷா டிரைவரா இருக்கிறதுனாலயா? அப்படின்னா உங்களுக்கு ஒரு குட் ஈவினிங். ஆ, அப்பா, போற வழியில சார்ட் பேப்பர் வாங்க மறக்காதீங்க. உடனே வாங்கிட்டு தான் போவேன். போலாமா? போலாம். ம். இது குடிங்க. ரீமா ரொம்ப சோகமா இருக்காளா? ஆமா ஆண்டி, மதியம் எங்களை கட்டி பிடிச்சு ரொம்ப அழுதுட்டா. அந்த சார் பாவம். எனக்கு முன்னாடி அவரை தெரியும். இதெல்லாம் யாராவது தெரிஞ்சு பண்ணுவாங்களா? எங்களுக்கு தெரியும் ஆண்டி. அந்த அங்கிளும் பாவம். இருந்தாலும் அவ எங்க கூட இருக்கிறது எங்களுக்கு எனர்ஜியா இருக்கும். அவளும் உன் டைப் தான். எல்லா பிரச்சனையும் மனசுலயே வச்சுப்பா. என்னடி ரொம்ப வலிக்குதா? சில நேரம் ரொம்ப பெயினாக இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? நமக்குன்னு ஒன்று வரும்போது தான் யோசிக்கிறோம். எவ்வளோ பேர் தெரியுமா இதை விட பெரிய பெரிய வழியெல்லாம் தாங்கிட்டு இருக்காங்க. பாவிங்க. நீங்க இங்கே இருங்க. நான் கடைக்கு வரைக்கும் போயிட்டு வரேன். பாவம், அந்த மாயா தான் எல்லாத்தையும் பாத்துக்கிறா. இங்க யாராவது இருந்தா தானே நான் போக முடியும். ஆண்டி, நீங்க போயிட்டு போயிட்டு வாங்க. ம், சரி. அம்மா, ஆ, ஃபோனை கொடுத்துட்டு போறீங்களா? ரெமிக்கு கால் பண்ணணும். தீபா கிட்ட இருக்கு. ம். ம். ஹலோ, யாரு? நான் அச்சு பேசுறேன் ஆண்டி. அச்சுவா? ரிமா எங்க? தரமா? ரீமா? இதோ வரேம்மா. ஹலோ, நான் தாண்டி அச்சு. இப்போ பரவாயில்லையா? உனக்கு என் மேல கோவம் எதுவும் இல்லைல்ல? கோவமா? எதுக்கு? அப்பாவை பத்தி தெரியும்ல. சின்ன வயசுல இருந்து என்னை தனியா எங்கேயும் அனுப்புனதில்ல. அப்படி ஒரு அப்பா எனக்கு கிடைச்சது நான் கொடுத்து வச்சிருக்கணும். எல்லா அப்பா அம்மாவும் தன்னோட குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு தானே நினைப்பாங்க. இதை சொல்லி அப்பாவை கஷ்டப்படுத்திடாத. நான் அப்பாவை கஷ்டப்படுத்தவா? அப்படிலாம் இருக்காது. எனக்கு என்னோட அப்பாவை தெரியும். நல்ல நட்பு நீடிச்சு நிக்கணும்னா அதுக்கு அப்பா அம்மாவோட ஒத்துழைப்பும் வேணும். நம்மளதும் அப்படிதான் இருக்கணும். சரியா? ம். அப்பா இங்கதான் இருக்காங்க. அப்ப நாளைக்கு கூப்பிடுறேன். இல்ல, அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்களா? இப்பதான் போனாங்க. அப்படின்னா சரிடி. பாய். பாய். நல்ல ஆள்தான். இந்த பேஜை யாரோ வேணும்னே கிழிச்சிருக்காங்க. பசங்க எழுதும்போது இதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறதே இல்லையா? பண்றேன் சார். எழுதுறதுக்கு பேஜே நான் தான் எடுத்து கொடுக்குறேன். இன்னைக்கு இவங்க வந்து பார்க்கும்போது தான் நானே கவனிச்சேன். அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் யாரும் எதுவும் எழுதல. அந்த ஆக்சிடென்ட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாடி உள்ள பேஜ் தான் தொலைஞ்சு போயிருக்கு. நீங்க இந்த டைரியை எப்ப கடைசியா பாத்தீங்க ஞாபகம் இருக்கா? அது ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள். அன்னைக்கு தான் சார் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வீடு கட்ட காசு இல்லைன்னு ஒரு பொண்ணு எழுதியிருந்தது. இப்போதைக்கு இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். ம். சரி, நீங்க போய் கிளாஸ் பாருங்க. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் அச்சு. என்ன சார் இந்த நேரத்தில்?
கிளாஸ் டைம் இல்ல? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. நீங்களா? உட்காருங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? நாங்க இப்பதான் சாப்பிட்டோம். அப்பா அம்மா தீபாவை கூட்டிட்டு வாங்க. சார் எல்லாம் வந்திருக்காங்கல்ல. தீபாக்கு எனக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங். அப்படின்னா நீங்கள் போயிட்டு வாங்க, அது வரைக்கும் நாங்கள் இங்கே இருக்கோம். சரி. சரி. என்ன சார் விஷயம்? ஏதாவது குட் நியூஸ் இருக்கா? நியூஸ் இருக்கு, ஆனா குட் நியூஸ் இல்லை. அப்புறம் சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க தான் நாங்கள் இங்கே வந்தோம். உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிமா, தியா, இந்து, யமுனா, இதில் ரிமா இல்லாமல் மீதி 3 பேரும் இங்கே டெய்லி வராங்கல்ல? ஆமா சார். என்னாச்சு? அவர் உங்ககிட்ட ஏதாவது வித்தியாசமா சொன்னாரா? இல்லையே. அவங்க 4 பேரும் எதையும் மறைக்கிறாங்க, அதை நான் அவங்ககிட்ட கேட்குறேன். மறைக்கிறாங்களா? ஆமா, ஸ்கூல் டைரியோட ஒரு பேஜ் காணாம போயிருக்கு. அது யாரோ வேணும்னு எடுத்திருக்காங்க. அச்சு, உன் நிலைமை இதுதான். இந்த 4 பேரும் உன்னையும் தெரியாம அந்த பேஜ் காணாம போயிருக்காரு. அப்படின்னா அது யாரு, எதுக்காக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அவங்க யாரும் அப்படி பண்ணல சார். சில நேரம் சின்ன பிள்ளைங்க யாராவது கிரிக்கிட்டு தப்பா இருக்கும்னு கிழிச்சிருக்கலாம்ல. அப்போ உன்னி பார்க்காம இருப்பியா? யார் அதை பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்காக போலீஸ் கிட்ட போனாலும் பிரச்சனை இல்லை. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் சார். ஸ்கூல்ல போலீஸ் எல்லாம் வந்தா கெட்ட பேரு நம்ம ஸ்கூலுக்கு தானே. அப்படின்னா அவங்க உண்மையை சொல்லட்டும். என்னாச்சு? என்னாச்சு? நாங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சந்தேகப்பட்டுட்டோம்னா? ஆமா சார், அவங்கள சந்தேகப்படாதீங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நான் தான் அந்த பேஜை கிழிச்சது. அச்சு, சத்தியமா நான் தான். அச்சு, என்ன உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறீங்களா? இல்லை சார், நிஜமா நான் தான் கிழிச்சேன். எதுக்காக? நான் சொல்றேன் சார், ஆனா இது யாருக்கும் வெளியே தெரியக்கூடாது. என்னோட இந்துக்காக. இல்லைன்னா நான் இதை பண்ணியிருக்க மாட்டேன். சத்தியமா பண்ணியிருக்க மாட்டேன். அக்கா, நான் இல்ல. டேய், நீ சண்டை போட்டேல, நான் டீச்சர் கிட்ட சொல்றேன் வா. நான் இல்ல, அவன் தான் என் கூட சண்டை போட வந்தான். சரி, கிளாஸுக்கு போ. உங்களுக்கு கிளாஸ் இல்லையா? இருக்கு. நானே உங்களை பார்க்கணும்னு நினைச்சேன். எதுக்காக? உங்களோட கிளாஸ் பின்னாடி மட்டும்தான் இப்ப வேஸ்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. அதை முதல்ல நிறுத்துங்க. அது நாங்க பண்ணல, அந்த சஜுவும் ஃப்ரெண்ட்ஸு தான். யாரா இருந்தாலும் ஸ்கூலை குப்பையாக்க கூடாதுல்ல. அங்க டஸ்ட்பின் வச்சிருக்காங்கல்ல. சரி, நான் போய் சஜியை பாத்துக்கிறேன். அதான் நல்லது. ஸ்கூல் லீடர் சொன்னாதான் கேட்க முடியும். அது சரி, இந்த கிளாஸ் டைம்ல நீங்க எங்க? 11th அனு இருக்கால, அந்த பியூட்டிஷியன் பொண்ணு. அவளுக்கு என்னாச்சு? நம்ம ஸ்டோர் ரூம் பின்னாடி உட்காந்துட்டு அவ அழுதுகிட்டே இருக்கா. கேட்டா எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறா. அப்படின்னா அந்த பொண்ணோட கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். அச்சு, ஒன்று சொல்றீங்களா? எங்க கிளாஸ் எப்போ ஆரம்பிக்கும்? மேக்ஸ் தான். சரி, நீங்க கிளாஸ்க்கு போங்க, இதை நான் பாத்துக்கிறேன். சரி. என்ன அனு, ஏன் தனியா உட்காந்துட்டு இருக்க? ஏன் அழுற? ஒன்றும் இல்லைக்கா. அப்புறம்? அது நான் டைரியில் எழுதியிருக்கேன். என்னால் தாங்க முடியல. என்ன அனு, என்ன பிரச்சனை? இந்து அக்காவோட அண்ணன் கெட்ட வந்தா. யாரு? விஷ்ணு அண்ணாவா? என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்லு. ரொம்ப தொந்தரவு தான் அந்த அண்ணன். ஸ்கூல்ல இருந்து கிளம்புனா வீட்டில் நான் தனியாக தான் இருப்பேன். அங்கே வந்து தொந்தரவு பண்ணுவாங்க. நேற்று வந்திருந்தாங்க, இன்னைக்கா வரேன்னு சொன்னாங்க.
தண்ணி அடிச்சிட்டு தான் வராங்க. எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்குக்கா. சரி அழுகாத, நான் பாத்துக்கிறேன். ஆனா இங்க இருந்துட்டு தான் நீ கதவை திறக்கலையா? அம்மா நான் கூப்பிட்டு இருந்தேன், பார்ல நான் நல்லா கூட்டம்னு சொன்னாங்க. இது பாத்தியா, கம்ப்ளீட் காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் தான். என்னோட ஒரு ஃப்ரெண்டு துபாயிலேருந்து கொண்டு வந்தார். பார்க்காத, அம்மா எப்பவும் சொல்லுவாங்க, அதான் எடுத்துட்டு வந்தேன். உனக்கு என்ன என்ன பயமா? இந்து அக்காவோட அண்ணன்றதுனால தான் நான் உங்ககிட்ட பேசுறேனே. ஆனா உங்க மனசுல நல்ல எண்ணமே இல்ல. ஏய் ஏய், என்னன்னு கொஞ்சம் ஓப்பனாக பேசினா கெட்டவன் அர்த்தமா? அப்படின்னா நல்லவங்களா யாருமே இருக்க மாட்டாங்களே. இத பாரு, அணுகிட்ட என்கிட்ட ஒரு வித்தியாசமான அன்பு இருக்கு. அதனால தானே நான் இப்படியும் பின்னாடி சுத்துறேன். என்னோ என்ன நம்பிக்கை இல்லையா? அச்சு, என்ன விஷ்ணுன்னு என்ன இங்க எதிர்பார்க்கல? பார்க்க வேண்டாம், உங்க தங்கச்சி வரல. இதோ இத பாத்தீங்களா? ஸ்கூல் டைரியில இவ எழுதின கம்ப்ளைண்ட். இத இந்து பார்த்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? ச்சே, நீங்க இவ்ளோ சீப்பான ஆளா? அச்சு, நான் சும்மா விளையாட்டுக்கு. சாரி. பொம்பளை பிள்ளைங்க கிட்டே விளையாட்டா? அதுவும் குடிச்சிட்டு. இந்து கிட்ட இப்படி ஒருத்தர் நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? சாரி அச்சு, தயவு செஞ்சு இந்துக்கு இது தெரிய வேணாம். இனி இப்படி நடந்தா இந்த பேஜ் முதல்ல நான் அவகிட்ட தான் காமிப்பேன். என் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, எல்லார்கிட்டயும் நான் இப்ப நம்பிக்கை துரோகம் தான் பண்றேன். அது உங்களை காப்பாத்துறதுக்காக இல்ல, என் இந்துக்கு எதுவும் நடக்காம இருக்கிறதுக்காக. இது அவளுக்கு தெரிஞ்சா அவளால தாங்க முடியாது. அதனாலதான். நீங்க இப்ப போலாம். அச்சு ப்ளீஸ். இதை இப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம பொம்பளை பிள்ளைங்க, உன்னோட எதிர்காலம், இந்து எல்லாமே பாதிக்கப்படும். தெரியும்க்கா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறம் அந்த அண்ணா பின்னாடி வரமாட்டாங்க. அசிங்கப்பட்டு தானே போனாரு. இருந்தாலும் கவனமா இருக்கணும். மறுபடியும் இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நம்ம யோசிக்க வேண்டாம், புரிஞ்சுதா? சரிக்கா.
அச்சு ப்ளீஸ் சார், இந்த விஷயத்துல என் இந்து பாதிக்கப்படக்கூடாது. அப்படி ஏதாவது நடந்தா இந்த அச்சு உயிரோட இருக்க மாட்டா, சத்தியமா இருக்க மாட்டா. இல்ல அச்சு, நீ பண்ணது தப்பே கிடையாது. ஆனா உனக்கு அவங்க பண்ணது துரோகம் தான்.